உலகின் முன்னணி டெக் நிறுவனங்களான மைக்ரோசாஃப்ட், டிசிஎஸ், இன்டெல், மெட்டா ஆகிய நிறுவனங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வேலையை இழந்துள்ளது தொழில்நுட்ப உலகில் ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கியுள்ளது. வேலையை எளிதாக்கும் செயற்கை நுண்ணறிவு தற்போது மனித இனத்தையே விழுங்குகிறதா? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மனிதனுக்கு உதவியாய் அமையும் என்றுதான் பலரும் நினைத்தனர். இணையத்தில் தேடலின் மூலம் தெரியாத ஒன்றை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதில் தொடங்கி ஒருவர் தன் தனித்திறமையை காட்டிக் கொள்வதற்கும் உதவியாய் இருக்கிறது ஏஐ. கதை, கட்டுரை, கவிதை எழுதுவது, இசை அமைப்பது உள்ளிட்ட கலைகளையும் ஏஐ மூலம் எளிதாக பெற்றுவிட முடிகிறது. அதேபோல கல்வி, மருத்துவம், சட்டம், அறிவியல், வரலாறு உள்ளிட்ட அனைத்து துறைகளுமே ஏஐ பிடியில் இருக்க மனிதர்களின் தனித்துவமான நினைவாற்றல் என்பது அழிந்து கிரியேட்டிவிட்டி எனப்படும் ஒன்றே மறைந்துதான் போகிறது. இது மற்ற துறைகளுக்கு எப்படியோ தொழில்நுட்ப நிறுவனங்களை பொறுத்தவரை அதன் பணியாளர்களுக்கு பேரிடியாகவே அமைந்துள்ளது. நடப்பாண்டில் மட்டும் இதுவரை டெக் துறையில் 1,00,000க்கும் அதிகமானோர் வேலையை இழந்துள்ளனர். இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் எனப்படும் டிசிஎஸ் நிறுவனத்தில் 6,13,000 ஊழியர்கள் பணியாற்றிய நிலையில் இவர்களில் 2 விழுக்காடு, அதாவது 12,200 பேர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த நடவடிக்கைக்கு ஏஐ மட்டுமே காரணம் இல்லை என கூறியிருக்கிறார் டிசிஎஸ் நிறுவன சிஇஓ. சீனியர் ஊழியர்கள் புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாற முடியாமல் இருப்பதாகவும், இதனால் அவர்களை வைத்து வேலை வாங்குவது சிரமமாக இருப்பதாகவும் காரணம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஏஐ உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் இளைஞர்களுக்கு மட்டுமே அதிக வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் நடப்பாண்டில் 15,000க்கும் மேலானோர் வேலையை இழந்துள்ளனர். ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 600 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் முயற்சியில் ஈடுபடுவதாகவும், அதற்கு ஈடு செய்வதற்கே பணியாட்களை குறைத்து சமன் செய்வதாகவும் கூறப்படுகிறது. இன்டெல் நிறுவனத்தில் 24,000 பேர் வேலையை இழந்தனர். இதில் அமெரிக்காவில் மட்டும் 5,000க்கும் அதிகமானோர் என்பது தனிக்கதை. மெட்டா மற்றும் பானாசோனிக் நிறுவனங்களில் 3,600 ஊழியர்கள் பணியிலிருந்து விலக்கப்பட்டதாகவும், அதிலும் ஏஐ தொழில்நுட்பத்துக்காக முதலீடு செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நிறுவனங்களின் முதலாளிகளின் மனங்களில் தற்போது வேலையாட்களுக்கு மாதம் சம்பளம் கொடுத்து வேலை வாங்குவதை விட ஏஐ தொழில்நுட்பத்தை ஒரு முறை மட்டும் வாங்கிவிட்டால் அதை வைத்து மொத்த வேலையையும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற எண்ண ஓட்டமே நிலவி வருகிறது. தொழில்நுட்ப வல்லுநர்கள் உருவாக்கிய கண்டுபிடிப்பான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எனும் அரக்கன் தற்போது வல்லுநர்களையே விழுங்கி அக்னியின் அரசனாக விளங்குவதுதான் கசப்பான உண்மை. மாலை முரசு செய்திகளுக்காக சக்தி.